ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த பார்டர் பார்த்திங்கன்னா 16 இன்ச் லென்த் எடுத்திருக்கேன். வித்து 4.5 இன்ச் இருக்குது. இங்கே நான் பார்டருக்கு மட்டும்தான் லைனிங் கிளாத் கொடுக்குறேன். மேலே வர்ற ப்ளீட்ஸுக்கு லைனிங் கிளாத் கொடுக்கல. ப்ளீட்ஸ் வைக்கிற கிளாத்தோட வித் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு, லென்த்து 16 இன்ச்சு. டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அந்த கிளாத்தோட சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். கிளாத்தோட ஒரு சைட்லேருந்து 5.5 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இது நம்ம ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா ஈவனாக வைக்கிறதுக்காக இப்படி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக உங்களுக்கு ஈவனாக வைக்க வரும்னா ஜென்ரலாக இதை மார்க் பண்ணாமல் அப்படியே கூட ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த கிளாத்தோட 2 சைடு எட்ஜ்லேயும் ஒரு 5.5 இன்ச் மட்டும் விட்டுட்டு மற்ற ஃபுல்லாக வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். நான் ஃபுல்லாக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி சின்ன சின்னதாக நீட்டாக ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி நீட்டாக ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இன்னொரு சைட்லேயும் ப்ளீட்ஸ் வைக்கணும். நான் வந்து சேம் இப்போ எப்படி வச்சுருக்கனோ அதே மாதிரி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கூட வைக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு பஃப் நல்லா கிடைக்கும். கிட்ஸுக்கு பட்டு பாவாடை சட்டை இல்லைன்னா கவுன் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வைக்கலாம். ஆப்போசிட் சைடில் ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு சேம் சைட்லேயே ப்ளீட்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது 2 சைட்லேயும் ப்ளீட்ஸை நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே வர பார்டரை ரெடி பண்ணிடலாம். கீழே வர பார்டரை நம்ம நிறைய டைப்பில் அட்டாச் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நான் ஒரு டைப்பில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படின்னா லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு ஒரு எட்ஜில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். நான் இங்கே இந்த பார்டரில் இருக்க அந்த கோல்டன் டிசைனை பேஸ் பண்ணி ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத் மேலேயே விழுற மாதிரி டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது லைனிங் கிளாத்தை பார்டரோட ராங் சைடில் திருப்பிட்டு நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இன்னொரு எட்ஜை ப்ளீட்ஸோடு அட்டாச் பண்ணோம். அதுக்கு 2 சைட்லேயும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ளீட்ஸ் கிளாத்தோட ராங் சைடில் லைனிங் கிளாத்தில் 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அயர்ன் பண்ண க்ரீஸ் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது பார்டர் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலேயே விழுற மாதிரி டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து ஃப்ரண்ட் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த பார்டரை நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ப்ளீட்ஸ் மேலேயே வச்சுட்டு அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ண அந்த எட்ஜ் மேலேயே விழுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்லீவ்ஸை நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸை இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் கேப் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8 இன்ச்சு டயாக்னலாக டேப் வச்சுட்டு அந்த 3 இன்ச் லைன் மேலேயே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 5.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸை அப்படியே கட் பண்ணிடுறேன்.
ப்ளீட்ஸ் கிட்ட 1-2 தையல் வந்துட்டு கட்டாக இருக்கும். அதை மட்டும் இப்போ நான் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ரொம்பவே சிம்பிளான ஒரு பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.